புதுச்சேரி குயிலாப்பாளையத்தில் தடையை மீறி மஞ்சு விரட்டு நடைபெறுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரஹ்மானிடம் கேட்கலாம். ரஹ்மான், எத்தனை காளைகள் இந்த மஞ்சு விரட்டில் பங்கேற்றிருக்கின்றன? எவ்வளவு பேர் குழுமியிருக்கிறார்கள்? கார்த்திகன், அதாவது புதுச்சேரி அடுத்திருக்கக்கூடிய குயிலாப்பாளையத்தில் தற்போது இந்த மஞ்சு விரட்டு நடைபெற்று வருகின்றது. அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த மாரியம்மன் கோயிலில் விசேஷமாக ஒவ்வொரு ஆண்டும் இங்கு அதாவது இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து ஏராளமான மாடுகள், அதாவது காளைகள் மற்றும் பசு மாடுகள் இங்கு கொண்டு வரப்படுகின்றன. அதன் பிறகு இந்த கோயிலிலே அவர்களுக்கு பூஜை செய்யப்படுகிறது. இந்த பூஜையை தொடர்ந்து அந்த கோயிலிலிருந்து அவர்களுக்கு அதாவது அந்த எலும்பிச்சம்பழம் உள்ளிட்ட பழங்கள் அங்கிருந்து வாரி இறைக்கப்படுகிறது. அதாவது அந்த காளைகளுக்கு, அதாவது விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த காளைகளுக்கு அந்த இறைவன் அதாவது அந்த அருள் அளிப்பதாக ஐதீகம். அதன் முறைப்படி அங்கிருந்து அவர்கள் தற்போது தயாராக இருக்கின்றார்கள். அந்த காளைகளை இதன் பிறகு அவர்கள் இங்கிருந்து இந்த காளைகளையும் பசுமாடுகளையும் விரட்டுவார்கள். இதற்கு ஏற்கனவே அதாவது இந்த பகுதியானது புதுச்சேரி எடுத்துக்கூடிய தமிழக பகுதியாகும். அதாவது விழுப்புரம் மாவட்டம் வாளூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த பகுதியாகும். ஆகவே இந்த பகுதியிலே அதாவது இந்த மஞ்சு விரட்டு நடத்தக்கூடாது என்று கடந்த அந்த தடை இருந்த காலத்திலே நடத்தக்கூடாது என்று கடந்த ஆண்டு நடைபெறவில்லை, கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெறவில்லை. தற்போதானது இது இன்று களை கட்டிருக்கின்றது. இங்கு ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் இது தொடர்ந்து நடைபெற்றிருக்கின்றது. மேலும் அது மட்டுமல்லாமல் இதை காண்பதற்காக சர்வதேச நகரமான ஆரோவிலுக்கு வந்து கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் தற்போது இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறார்கள். தற்போது இங்கு நூற்றுக்கணக்கான மாடுகள் மற்றும் காளைகள், அதாவது பசுமாடு மற்றும் காளைகள் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அவை தற்போது இந்த கோயில் அருகே நிறுத்தப்பட்டிருக்கின்றன. தற்போது அவைகளுக்கு விசேஷ பூஜை நடைபெற்று வருகின்றது. அது மட்டுமல்லாமல் அங்கிருந்து அதாவது எலும்பிச்சை பழம், வாழைப்பழம் உள்ளிட்டவைகள் அந்த மாடுகளுக்கு அதாவது பிரசாதம் போட்டு வழங்குவதாக அவர்கள் தூக்கி எறிகின்றார்கள். அதை பிடிப்பதற்காக ஏராளமான பொதுமக்களும் அதாவது அதை பிடித்து கொண்டால் அதாவது இந்த நல்லது நடக்கும் என்ற ஒரு ஐதீக முறைப்படி அவர்கள் அங்கு அதை வாங்குவதற்காக பொதுமக்கள் அங்கு இருக்கின்றார்கள். மேலும் ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இதை காண்பதற்காக ஏராளமான வீட்டு மாடிகளிலும் ஏறி நின்றிருக்கின்றார்கள். தொடர்ந்து இதை பாதுகாப்பு பணியில் தற்போது போலீசார் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தொடர்ந்து அதாவது இந்த கோயிலுக்கு அந்த வழிபாட்டுக்காக கொண்டு வரப்பட்ட சாமி ஊர்வலமானது இப்போ வந்து கொண்டிருக்கின்றது. இந்த சாமி ஊர்வலம் வந்த பின்பு தற்போது சிறப்பு பூஜை நடைபெறும். அதைத் தொடர்ந்தே தற்போது இந்த மாடுகளானது இங்கிருந்து விரட்டுவார்கள். அதை துரத்தி கொண்டு பின்னால் தற்போது இளைஞர்கள் செல்வார்கள். ஆகவே அவர்கள் சென்று கொண்டிருக்கும் போது அதாவது அந்தந்த கிராமங்களுக்கு சென்று மீண்டும் அதனுடைய வண்டிகளில் பூட்டி மீண்டும் அதில் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் ஆகியோர் ஏறிக்கொண்டு கிராமம் முழுவதும் தற்போது இந்த பண்டிகையை கொண்டாடும் விதமாக உற்சாகமாக தெருக்களில் வலம் வருவார்கள். இது பழங்காலப்பட்டு நடைபெற்றக்கூடிய ஒரு கலாச்சார நிகழ்வாகும். தமிழக அதாவது இளைஞர்கள் இந்த விழாவை அதாவது இந்த காணும் பொங்கல் தினத்திலே இந்த பண்டிகையானது சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பறைசாற்றும் விதமாக, அது மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த பசுமாடு மற்றும் காளைகளுக்கு மரியாதை செய்யும் விதமாக இந்த நிகழ்வான நடைபெற்று வருகின்றது. ஏராளமான தாரை தப்பட்டைகளுடன் முழக்கங்களுடன் தற்போது இந்த விழா நடைபெற்று வருகின்றது. ஏராளமான சுற்றுலா பயணிகளும் அதாவது நம்முடைய தமிழர் கலாச்சாரத்திற்கு ஒன்றிணைந்து அவர்களும் புடவைகள் கட்டிக்கொண்டும் மேலும் தலையில் பூக்களை வைத்துக் கொண்டும் தமிழர் கலாச்சாரத்தை போன்று அவர்களும் இந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். தற்போது அந்த கோயிலுக்கு முன்பாக, அங்க இருக்கக்கூடிய அந்த பிடாரியம்மன் கோயிலுக்கு முன்பாக தற்போது அந்த சாமி சிலைகளானது உருவம் வந்து கொண்டிருக்கின்றது. தற்போது அங்கு அவர்கள் அதற்கு தற்போது அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்ய இருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த மஞ்சு விரட்டாக நடைபெற இருக்கின்ற கார்த்திகேயன்